கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்டா தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தோத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சேகர் டார்லிங் 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 மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான புனிதமான அம்புவிட ராஜா அந்த புறம் போன அங்க வந்த ட்விஸ்ட் கரடிதான் அம்பு எங்கோ வேற தச போக ஜஸ்ட் மிஸ் ஆச்சே ஆனந்தம் தான் கனவு களைஞ்சு அந்த கரடி மறைஞ்சு போனஜத்தில் தெரியுது இப்படித்தான் டார்லிங் 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 நாட்டு கட்ட ஒண்ணு நம்ம கிட்ட வந்தா கண்ணு டிம்மி டிப்பு அடிக்குது கிட்ட வந்த கட்ட கண்டுக்காம போன பிசு போன பல்பா வெடிக்குது காலில் விழுந்தாலும் காதில் விழுகாத காதல் இவனை வச்சு வெளுக்குது டார்லிங் 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 குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். இந்தாங்க. என்ன கண்ணு ஒரே துருதுருன்னு இருக்க? அண்ணி ஹாப்பி பர்த்டே. ஐயோ தேங்க்யூ கண்ணு. இந்தா அண்ணி உனக்காக குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கேன். குலோப் ஜாமுனா? ஆஹா செமையா இருக்கு. எங்க கடையில வாங்கினதா? அண்ணி உனக்காகவே பண்ணது கண்ணு. அப்படியா? அப்ப எனக்கு இன்னொன்னு. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்ஸ்ங்கம்மா. என்ன ராத்திரி 2 பயலுகளும் கேக்கு வெட்டினானுங்களா? இல்லைங்கம்மா, காலைல இருந்து நான் தானுங்கம்மா காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். லட்டு இப்பதான் கிரீட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. பெரிய தடிமாடு வழக்கம் போல மறந்துருச்சா? அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சிருக்கான். விடு, இப்ப நான் அவங்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஐயோ வேணாங்கம்மா, அவருக்கே ஞாபகம் வருதான்னு பாப்போம். அம்மா அவர் வராருங்க. காரக்குடிக்குள்ளோட அனுப்பியாச்சு. குலாப் ஜாமுன். என்று என்ன விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற? கண்டுபிடிங்க. இன்னைக்கு என்ன டேட்டு? டிசம்பர் 20. வாவ் சூப்பர் ரீ. ஞாபகம் வந்துச்சுங்களா? இன்னைக்கு தானே வான் கோழி பனியன் சட்டி விளம்பரம் பேப்பர்ல வர நாள். கரெக்ட்டுங்க. ஓ அதுக்கு தான் குலாப் ஜாமுன்லாம் பண்ணி கொடுக்குறியா? முள்ளு குத்துச்சுனா இடுக்க போட்டு எடுக்கலாம், சொல்லு குத்துச்சுனா சொடக்கு போட்டு எடுக்க முடியுங்களா? வர வரும் பழமொழி புதுமொழி ஆக்குற கலை எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் பேப்பர் படிக்க போறேன். ஹாப்பி பர்த்டே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது பர்த்டே இல்லடி, பர்த்டே. நீ இவ்ளோ சொல்லியுமா நட்டு சருக்கு புரியல? அட ஆமாங்கக்கா, புரியறவங்களுக்கு பூட ஆரம்பிச்சாலே புரிஞ்சிருங்கக்கா. புரியாத புண்ணாக்கங்களுக்கு புண்ணாக்குன்னு சொன்னா கூட புரியாதுங்கக்கா. இந்த கோவத்தையும் வருத்தத்தையும் அவர்கிட்ட காமிச்சிருக்கலாம்ல. கோவம் தாங்க வருதுங்க, அது அவர்கிட்ட காமிக்க முடியாதானு உங்ககிட்ட வந்தேன். எங்க இட்லியை போடும் போது கோவத்தை போட்டுருமோ, சட்னியை ஊத்தும் போது வருத்தத்தை ஊத்திடுவோமோன்னு ஒரே வசனமா இருக்குதுங்கக்கா. விக்கியும் அப்படித்தான். அப்படிங்களா? விக்கி சாருமா, நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? இன்னைக்கு என் பர்த்டேன்னு நானே சொல்லிடுவேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதானுங்கக்கா. ஆம்பளைங்க நல்லவங்க தான், ஆனா இந்த புருஷக்காரங்க தான் மோசமானவங்க. அவங்க பொண்டாட்டி பர்த்டே கூட மறப்பாங்க.
ஆமாங்கக்கா. ஹனி மேமுக்கு பர்த்டேவா? அத பக்கி சார் மறந்துட்டாரு. அவங்கள நாம அசத்தி ஹனி மேம்க்கு ஆனந்த கண்ணீரை வர வச்சிடணும். ஏய் எப்ப பாரு எங்க வீடு தானே. அது புதுசா கதவுக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்தது. அதான் அது பழசு. ஆமா, அத கிட்ட போய் பார்க்கும்போது தான் பழசு தெரியுது. ஏதாவது ஒன்று கேட்டா ஏதாவது சொல்லுங்க. ஆனா உனா வீட்டுக்கு வந்து ஹனி மேம் ஒரு 7-8 காஃபி கேட்டு குடிக்க வேண்டியது. உங்களாலே வீட்டுல இருக்கிற பால்லாம் காலி ஆகுது சார். பக்கி சார் எங்க இருந்து வரீங்க? அது கோபி வீட்டுல இருந்து வரேன். என் வீட்டு கேட்டுக்குள்ளேயே கோபி வீடு இருக்கு. கோழி முட்டையில இருந்து கொரிலா வரும்னா கோபி வீட்டை திறந்தா என் வீடு வரும். அப்படி இருக்கு நீங்க சொல்றது. சார் நீங்க எங்க வீட்டுல வரீங்க, நான் உங்க வீட்டுல வரேன். அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு விடுங்க. நான் இப்ப எதுவும் சொல்ல, ஆனா நைட் இருக்கு உங்களுக்கு. இத போய் எப்படி மறந்தோன்னு மண்டை காய போறீங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன கேட்காதீங்க. எதை மறந்தேன்? முட்டைக்கு வெள்ளை அடிக்க, ஆப்பிளுக்கு சிவப்பு அடிக்க, கேரட்டுக்கு. சார் பில்டப் எல்லாம் போதும். ஒண்ணு சொல்லுங்க இல்ல கிளம்புங்க. கிளம்புறேன். என்ன மறந்துருப்போம்? புரியலையே. விக்கி, என்ன தூக்கம் உனக்கு? இல்ல நீ யோகா பண்ற, நான் தியானம் பண்றேன் அவ்வளவுதான். ஏதாவது சொதப்பிட்டு சமாளிக்கிறதுலயே ஆம்பளைங்க ஆயுசு பாதி போயிடும் போல இருக்கே. ஏய் நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. ஆமா, வேலைக்கு போறது இல்ல, சம்பாதிக்கிறது. சரி விடு. ஓ என்ன உன் பிரச்சனை இப்போ? போன வருஷம் என் பர்த்டே ஏன் மறந்தீங்க? அதுக்காக வாரம் சண்டை போடுவியா? அப்ப நீங்க மறந்தது உண்மைதானே? அத 200 நாள் கழிச்சு இன்னைக்கு கேக்குறேன். இன்னைக்கு ருக்கோட பர்த்டே. என்னது? ருக்குவுக்கு பர்த்டேவா? அது ருக்குவுக்கு பர்த்டேவான்னு கேட்டேன். ருக்குவுக்கு பர்த்டே, சோ வாட்? ஆமா, நட்டு சேரத மறந்துட்டாரு. பாவம் ருக்கு எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நட்டு சார், ஒரு முக்கியமான மேட்டர் நீங்க மறந்துட்டு நான் ஏதோ பக்க மேட்டர் மறந்தேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ருக்குவுடைய பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்றத அவங்க லைஃப்ல மறக்க மாட்டாங்க. ஆண்டி ஒரு பூ கொத்து வேணும். என்ன பூ அங்கிள்? ஹலோ, நான் அங்கிளா? நான் ஆண்டியா? அதுவா? சரி கோச்சுக்காதீங்க, ஒரு பூங்கொத்து கொடுங்க. யாருக்காக வேணும்? அது அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? ஃப்ரெண்டுக்குனா எல்லோ ரோஸ், லவ்வருக்குனா ரெட் ரோஸ், வைஃபுக்குனா ஒயிட் ரோஸ், அதே வேறனா இந்த ரோஸ். அது இந்த லாஸ்டா சொன்னீங்களே அந்த பூ கொடுங்க. எவ்வளோ? ஜஸ்ட் 400 ரூபீஸ். 400 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்திங்க. சார் பூனா 200 ரூபீஸ். இன்னொரு 200 ரூபீஸ் உங்க வைஃப் இங்க தான் பூ வாங்க வருவாங்க. அவங்க கிட்ட இத சொல்லாம இருக்க. ச்சே, இமெயில் மாதிரி பிளாக்மெயில கேஷுவலா போயிடுச்சு. இந்தாங்க. கொடுங்க. அந்த பேலன்ஸ் 100 ரூபீஸ் கொடுங்க. ஹாய் பேபி, ஒரு ஸ்பெஷல் பொக்கே ஆர்டர் பண்ணிருந்தல, அது கொடு. அட, ஸ்பெஷல் பொக்கே இன்னைக்கு நிறைய போகுதே. அப்படியா? தெரியலையே. இந்தாங்க. சூப்பர். சார் இந்தாங்க உங்க 100 ரூபீஸ். ஹனி மேமுக்கு பர்த்டே இந்த ஆளுக்கு ஞாபகம் வந்துருச்சா? இந்த ஆளு ருக்கு பர்த்டேவை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறானோ. பூங்கொத்து யாருக்கு? முதல்ல நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்ல நீங்களே சொல்லுங்களேன். அது இன்னைக்கு சிம்ரனுக்கு பர்த்டே, அதான். ஓ, நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, அந்த சிம்ரன் தானே? ஆமா. ஓஹோ, இதே குஷ்புக்கு பர்த்டே, அதான். 1 ரூபாய் தாரேன், அது உனக்கு மட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். அந்த குஷ்பு மேடமா? அவங்களுக்கு தான். யா ஓகே ஓகே. யார் கண்ணிலையும் படக்கூடாது. எங்க வைக்கலாம்? சூப்பர்.
யாருமே பார்க்கல. அண்ணே என்னத்தானே ஒளிய வச்சீங்க? அதே பத்திரமா வச்சுக்கிறது வேற, ஒளிச்சு வைக்கிறது வேறடா. பத்திரமா வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோன்னு பஞ்சு முட்டை கிடைச்சா தர பத்மநாதன் பணம் கிடைச்சா மட்டும் பாக்கெட்லயே போட்டு போனான். ஆட நீ வேற என்னடி? நான் என்னத்த மறைச்சேன்? பூங்குத்து கேக் வாசனை வந்தது இல்லைங்க. அது வேற எங்கேயோ. நான் என்னத்த வச்சேன்? பழைய பனியன் சட்டிய. பனியன் சட்டியை ஏன் ஒளிச்சு வச்சீங்க? அது எலி கடிச்சிருச்சு, அதனால ஒளிச்சு வச்சேன். எலி கடிச்சா தூக்கி போட வேண்டியதானே, அதையே ஒளிச்சு வச்ச? ஏய், ஏன்டா டார்ச்சர் பண்ற? விடேடா. லட்டு 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 லட்டு. என்னண்ணே திரும்ப திரும்ப லட்டு லட்டுன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற? அது எதை நினைச்சாலும் உனக்கு கேட்கும். அதனால வீட்டுக்கு வரும்போது மட்டும் லட்டு லட்டுன்னு உன்னையே நினைக்கிற அளவுக்கு பழகிட்டேடா. அப்போ அண்ணிய பத்தி எப்பவுமே நினைக்க மாட்டியா? ச்சே, என்ன புருஷன் நீ? ஏய், ஏன்டி இது குழப்பம் பண்ணிடுவானேன்னு அவன் பேர நினைச்சா அதுலயும் ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு போறான். போங்க. ருக்கே, போடி. முதல்ல இடத்த மாத்தணும். நாங்க ஆர்டர் பண்ணி 4 நாள் ஆச்சுங்க, இன்னும் வரல. Where is the product? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க நான் பே பண்ணிருக்கேன். So I have rights to ask you. இங்க பாருங்க, நெட்ல இருந்த மாதிரி எனக்கு வரணும். ஆன்லைன்ல அப்லோட் போட்டுருக்கீங்க. This is too much. முதல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது என்னோட தப்பு. ஹாய் அனி. ஹாய் விக்கி. இப்பதான் வரியா? ஆமா, இப்பதான் வரேன். அப்படியா? உன்ன மாதிரியே ஒருத்தன் அந்த ரூம்ல ஏதோ மறைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு விக்கி. என்ன மாதிரியா? இதே மாதிரியா? ஜி சான்ஸ் இல்ல. இதே black shirt, இதே முகம், இதே முடி. உள்ள போனானே அது போ, எடுத்து வா போ. அது வெச்சி ரொம்ப நேரம் ஆச்சா, அதனால மறந்து போயிட்டேன். விக்கி, வெச்சு 1 நிமிஷம் தான் ஆச்சு. போ. எடுத்துட்டு போனா திட்டுவா போல் இருக்கு. பொக்கே ருக்குவுக்கு தான் வாங்கணும் கண்டுபிடிச்சிருவாளோ? எப்படி சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ ருக்கு. ஹலோ அக்கா, என்ற வீட்டுக்காரருக்கு ஞாபகம் வந்துச்சுங்கக்கா. வாவ், ஏ gift கொடுத்தாரா? இல்லைங்கக்கா, சஸ்பெண்டா கொடுப்பார் போல இருக்கு. அது சஸ்பெண்ட் இல்ல, சஸ்பென்ஸ். அரசக்கா அதே தானக்கா. எதையோ வாங்கிட்டு வந்து அதை மறைச்சு வச்சிருக்காருங்கக்கா. கேட்டதுக்கு கதகதையா பேசுறாருங்கக்கா. ஓ, அதுதான் விக்கியும் மறைக்கிறானா? ருக்கு, 2 பேரும் உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நிஜமாங்களாக்கா? ஆமா ருக்கு, டக்குன்னு கிளம்பு. நம்ம வெளியே எங்கேயாவது கிளம்பி போவோம். அப்பதான் இவங்க கடகடன் ரெடி ஆவாங்க. அக்கா எங்கங்கக்கா போறது? பியூட்டி பார்லர் போலாம். அக்கா சூப்பர்க்கா. அப்ப எனக்கு பானிபூரி வாங்கி தாங்கக்கா. ஐயோ, அதெல்லாம் அங்க கிடைக்காதுமா. ருக்கு, நீ ஒண்ணு பண்ணு, 5 மினிட்ஸ்ல வெளியே வந்துரு. நானும் ரெடியாகி வெளியே வந்துடுறேன். சரிங்கக்கா. அனி, இது ஆக்சுவலா நான் ஏன் மறைச்சேன்னா, சாரி விக்கி, உன் ஃபீலிங்ஸ் புரியாம நான் திட்டிட்டேன். நான் வெளியே கிளம்புறேன், நீ கலக்கு. Have fun. என் வைஃப் இவ்ளோ நல்லவளா? என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் வரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே.
சூப்பரும் கேக் கட் பண்ணி அசத்துறோம். கண்டு கொண்டே இந்த கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் விழித்தெதுங்கி இன்னைக்கு நான் தனி மேம். வழக்கமா பூஜைக்கு வர பொண்டாட்டி கரடி இன்னைக்கு காட்டுக்கு போயிடுச்சு. சோ இன்னைக்கு உங்க பர்த்டேவை நீங்களே அசந்து போற அளவுக்கு செலிப்ரேட் பண்ண போறேன். ஹனி மேம மட்டும் கூப்பிடலான்னு பார்த்தா இவன் எதிர்க்க வரானே. இந்த ஆள் வெளியே கிளம்புறான் போட்டுருக்கு. அப்போ ருக்கு மட்டும் கூப்பிடுவோம். என்ன பாக்கி சார், சிம்ரன் மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. குஷ்பு மேடம் லைட்டா இருமல், மத்தபடி ஓகே. மறுபடியும் வெளில கிளம்பிட்டீங்க போட்டுருக்கு. அது டீ சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நீங்க? நான் நல்ல பனியன் செடி வாங்கலான்னு போறேன். அப்போ ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? அதே கேள்வி நான் உங்களை கேட்கிறேன். நான் கிளம்பிட்டேன். நானும் தான். உள்ளாட வைக்கிற உள்ளாடுக்கு ருக்கு பர்த்டே தெரியுமா? அனிதா பர்மிஷன் கொடுத்து ருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி அசத்த முடியாம போயிருச்சே. காட். ஹனி மேமுக்கு பர்த்டே பக்கி சாருக்கு தெரிஞ்சிருச்சோ? இப்ப நாம வேற நிறைய செலவு பண்ணிட்டோமே. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக? என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமா? ஞாபகம் வந்து சொல்ல வேண்டியதானே சார்? ஏன் உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு ஹனி மேம் பர்த்டேன்னு? சார் அனிதாக்கு அடுத்த மாசம் தான் சார் பர்த்டே. இன்னைக்கு ருக்கு மேடம்க்கு மட்டும் தான் பர்த்டே. ஏதே ருக்குவுக்கு பர்த்டேவா? உங்களுக்கு தெரியாதா? அப்போ உள்ள டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க? அது ஹனி மேமுக்கு பர்த்டேன்னு நினைச்சு. அது சரி, நீங்களும் தான் டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. அது ருக்கு மேடம்க்கு பர்த்டேவா, அதான் செலிப்ரேட் பண்ணலான்னு டெக்கரேஷன். நீங்க கூட பாக்குறது நல்லா பெயிலா இருக்கீங்கக்கா. பெயிலா? ஆமாங்கக்கா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு. அதான்க்கா பெயிலு. அது ஸ்டைல். அரசக்கா அதே தானுங்கக்கா. வைஃப் சார், நான் அப்புறம் பேசலாம். ஓகே சார். அப்படியா? Thank you. Bye bye. Take care. உங்களுக்கு தானுங்கக்கா. லட்டண்ணா, ஏங்க எங்க இருக்கீங்க? ஐயோ, லட்டண்ணா, லட்டண்ணா. ஐ பலூனு. ட்ராயிங் ருக்கே, ஐ லவ் யூ. என்னங்களா? ஆமா டீச்சர். ஐயோ ஐயோ, தேங்க்யூ. மரியாதை மனசுல வைங்க. ஹாப்பி பர்த்டே. அடி என்னங்க நீங்க மறந்து பிறந்தநாள் மறந்து போட்டு இப்படி மறக்கவே முடியாத பிறந்தநாள் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு? அடி என்னதுங்க பொட்டியை சாட்சி போட்டு வச்சிருக்காங்க? ஹாய், இது என்ற பேரே இல்லைங்களே. அது பேக்கரி ஓனர் சேட்டா அவருடைய தாய்மொழியில எழுதியிருக்காரு போல இருக்கு. ஐயோ, என்ற பேரு ஹிந்தில சூப்பரா இருக்குது போங்க. தேங்க்ஸ்ங்க. இவளுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்ணோம். இன்னைக்கு இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறது எவ்வளவு நல்லதா போச்சு. இங்கிலீஷ கூட ஹிந்தி நம்புறா.
நீ கேக்க கட் பண்ணு. 1 minute. Happy birthday, Ruku. Happy birthday to you. எனக்கு வேட்ல அடிக்கிறாங்க. Happy birthday, cake. இந்தாங்க. விக்கி விக்கி Hey, honey. what a surprise. This is for you. so sweet. Like it? okay ருக்கு பர்த்டேக்கு எனக்கு எதுக்கு bouquet எதுக்கு விக்கி honey, நான் நட்டு சாரை பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். போன பர்த்டே சரியா கொண்டாடல. So, இன்னைக்கு கொண்டாடணும்னு தோணுச்சு. That's all. Come on, let's cut the cake. தெரியும், இந்த மாதிரி நீ ஷாக் ஆவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னது இது கேக்கு இது கூட தெரியல உனக்கு? என்ன எழுதி இருக்கு? என்ன எழுதி இருக்கு? ஹாப்பி பர்த்டே ருக்கு 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 ருக்கு. எனக்கு தெரியும். என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? நீயும் நட்டு சாரும் ஒரே பேக்கரியில கேக் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இல்ல ஆமால? ஆமா. அத கேக் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா கண்டுபிடிச்சியே. That is my wife. கரெக்ட்டா கண்டுபிடிச்சே. Let's cut the cake. Let's cut the cake. Come. நான் ஒன்னு பண்றேன். நான் போய் மாத்திர வந்துடுமா? No. பரவாயில்ல. கேக்கா முக்கியம். கேக் கொண்டு வந்த ஆர்தா முக்கியம். Thank you. You are so sweet. Yeah. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear honey. Happy birthday to you. Yeah. Thank you so much for the surprise. You're most welcome, sweetheart. ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணால் உன்னால் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது